இப்போ ரீசெண்டாக சில்வர் ரேட் குறைஞ்சி பார்த்தீங்களா, அதனால தான் 5 வாங்கிட்டேன். சில்வரை இவங்கெல்லாம் வாங்கவே கூடாது. யாரெல்லாம்னா ஞானம் இல்லாதவங்க, பொறுமை இல்லாதவங்க அண்ட் ரொம்ப பயப்படுறவங்க. இதை நான் ஜனவரி மாதம் வாங்கும்போது வெறும் 45,000 வாங்கினேன். அக்டோபர் மாதம் இதோட விலை 1 லட்ச ரூபா வரைக்கும் போச்சு. அப்போது நான் விற்கல. இப்போ இதோட விலை வந்து 75,000 தான். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வரை லாங் டர்மாக பார்க்கணும். ஏன் சில்வர் வந்து ரொம்ப வாலட்டைல். சில்வரையுமே நம்ம டாலரில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் வர ரேட் கட்டு, குவான்டிடேட்டிவ் ஈஸிங்லாம் வச்சு பார்க்கும்போது சில்வரோட ஃபியூச்சர் பிரைட்டாக தான் இருக்குது. என்ன அது ஒரு 2 வாரத்தில் வந்து 200 போயிட்டு 150 வந்தனால நிறைய பேர் வந்து பேனிக் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் விற்றவங்களுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸிட் டார்கெட் ப்ரைஸ் எப்போ வருதோ அன்னைக்கு அதை செல் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. தப்பு கிடையாது. இன்னைக்கு 150 வித்துட்டு மறுபடியும் 300 350 வரும்போது ஐயோ அன்னைக்கே வித்துட்டேனே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய ரிஸ்க் ஆப்பிடேட்டை ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் வயசு 40 வயசுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 50% கோல்டில் 50% சில்வர், இல்லை 75% கோல்டில் 25% சில்வர். 75% வந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் சேஃப்டி பண்ணுறதுக்கும் ஸ்டேபிளான கோல்டில் போட்டுறீங்க. 25% ரிஸ்க் எடுத்து நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, கம்முன்னு கோல்டு மட்டும் வாங்கிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நான் புதுசாக வாங்கின 17 Pro Max. இது நான் வாங்கின சில்வர் Pro Max.